உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சமீப காலங்களாக நாம் தமிழர் இயக்கத்தின் மீது தொடர்ச்சியாகவே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது உண்டு. தேர்தல் களத்தில் அந்த பிம்பங்கள் உடைக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு தான் எழும்புகிறது. காரணம், தேசிய புலனாய்வுத்துறையின் விசாரணை. மத்திய அரசு எங்கள் மீது ஒரு கடுமையான ஒரு சுமையை அழுத்த முயற்சிக்கிறது என்கின்ற அவர்களுக்கு எரிகின்ற மெழுகுவர்த்தி என்கின்ற ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த சின்னமும் மாற்றப்பட்டது. அப்பொழுது இது போன்ற சர்ச்சைகள் எழுப்பப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த சர்ச்சைகள் எழுப்பப்படுகிறது என்றால் இவர்கள் தொடர்ச்சியாகவே அந்த சின்னத்தை, அதாவது கரும்பு விவசாயி என்கின்ற அந்த சின்னத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பது என்பது மிகவும் இக்கட்டான ஒரு சூழல். காரணம், அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் அவர்களுடைய பெயர்கள் இருந்த காரணத்தினாலும் விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருந்த பழி சொல்லினாலும் அவர்களுடைய பெயர் உச்சரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் ஈழம் சார்ந்த களத்தையும் கொண்டு சென்றதில் நாம் தமிழர் இயக்கத்தின் சீமான் அவர்களுக்கு விஜயும் சீமான் அவர்களும் இணைவார்களா என்பது கேள்விக்குறிதான். விஜயை பொறுத்த மட்டில் அவர் முதல்வர் வேட்பாளர் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் களத்திற்குள் இறங்குகிறார். சீமான் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னை அதிபராகவே அவர் பறைசாற்றி விட்டார். இந்த முதல்வர் யார் என்கின்ற கேள்வி வரும் பொழுதே இவர்கள் இணைவார்கள் என்பதில். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். பொதுவாகவே தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை அங்கீகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி, அவங்களுடைய சின்னம் கைவிடப்பட்டது. அடுத்த சீமானவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இல்லை, இதில் அவங்களுடைய சின்னம் அப்படின்னு சொல்கிறதே தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 6% வாக்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 7% வாக்கும் 1 சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கணும். இல்லைன்னா 8% வாக்கு வாங்கியிருக்கணும். நாம் தமிழர் இயக்கம் கடைசி தேர்தலில் வாங்கியது 6.83% வாக்குகள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்குகின்ற பட்சத்தில் அவங்களுடைய சின்னம் அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திட்டமிட்டு தான் அந்த சின்னத்தை முடக்கினார்களா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சமீப காலங்களாக நாம் தமிழர் இயக்கத்தின் மீது தொடர்ச்சியாகவே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது உண்டு. நாம் தமிழர் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பி டீமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் களத்தில் அந்த பிம்பங்கள் உடைக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு தான் எழும்புகிறது. காரணம், தேசிய புலனாய்வுத்துறையின் விசாரணை. இந்த தேசிய புலனாய்வுத்துறையின் விசாரணைக்கு பின்னணியில் போகின்ற பொழுது அதில் சொல்லப்படுகின்ற தகவல்கள் வேறு. 2 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் தேசிய புலனாய்வுத்துறை இவர்களுக்கு ஒரு ஐவிட்னஸ், அதாவது நீங்கள் அதை பார்த்தீர்களா, இவர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கின்ற ஐவிட்னஸ் என்கின்ற அடிப்படையில் தான் இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் சம்மன் அனுப்பப்பட்ட அந்த செய்தி வெளிவந்த பொழுதே மத்திய அரசு எங்கள் மீது ஒரு கடுமையான ஒரு சுமையை அழுத்த முயற்சிக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் தான் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு என்ஐஏன் விசாரணைக்கு செல்கின்ற பொழுது இது களம் வேறு மாதிரியாக மாறியது. ஆனால் இன்று வரை அதன் அழுத்தங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சின்னத்தின் அடிப்படையிலும் இதற்கு முன்பு அவர்களுக்கு எரிகின்ற மெழுகுவர்த்தி என்கின்ற ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சின்னமும் மாற்றப்பட்டது. அப்பொழுது இது போன்ற சர்ச்சைகள் எழுப்பப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த சர்ச்சைகள் எழுப்பப்படுகிறது என்றால் இவர்கள் தொடர்ச்சியாகவே அந்த சின்னத்தை, அதாவது கரும்பு விவசாயி என்கின்ற அந்த சின்னத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று விட்டார்கள். ஸோ இந்த சூழலில் அவர்களுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட கர்நாடகத்தில் வேறொரு கட்சிக்கு அதை ஒதுக்கி விட்டார்கள். எனவே இவர்கள் இப்பொழுது உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அதற்கான வழக்கு முறைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதாக சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அது எந்த அளவிற்கு பயன் தரும் என்பதை விட அது எந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த சின்னம் திருப்பி கிடைப்பதற்கான ஒரு களம் அமையும் என்பதற்கு கேள்விக்குறி. காரணம், தேசிய தேர்தல் ஆணையத்தினால் அது அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு சுயேட்சை என்கின்ற அடிப்படையில் தான் அந்த சின்னம் வழங்கப்பட்டது. இவர்கள் வருகின்ற தேர்தலில் அந்த 8% தாண்டி அவர்கள் வாக்குகளை
பெற்றுவிட்டால் அவர்கள் கேட்கக்கூடிய சின்னம் அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கம் 12% 15% வாக்குகளை பெறுவதற்கான களங்கள் இருக்கிறது என்பதுதான் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சின்னம் அடுத்த தேர்தலில் ஒரு நிரந்தரமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு தேர்தலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கு. வாக்கு சதவீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனி வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுவாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிறைய வந்துருச்சு. இப்போ என்னன்னா எப்போதுமே நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பின்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டுகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாம் தமிழர் இயக்கம் தோன்றிய காலம் அப்படி. நாம் தமிழர் இயக்கம் வந்து இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெறுகிறது. இப்போ திராவிட கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது பெரியார் திராவிட கழகம், மே 17 இயக்கத்தை போன்றவர்கள் எல்லாமே மேடைகள் அமைத்து அந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி அவர்கள் எதிர்ப்பு குரல் பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் சீமான் அவர்கள் களத்திற்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுதுதான் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற ஒன்று இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். அதன் பின்பு 2010 அது கட்சியாக உருவெடுக்கிறது. அந்த சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பது என்பது மிகவும் இக்கட்டான ஒரு சூழல். காரணம், அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தில் அவர்களுடைய பெயர்கள் இருந்த காரணத்தினாலும் விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருந்த பழி சொல்லினாலும் அவர்களுடைய பெயர் உச்சரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் குக்கிராமம் வரை மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரையும் அந்த ஈழம் சார்ந்த களத்தையும் கொண்டு சென்றதில் நாம் தமிழர் இயக்கத்தின் சீமான் அவர்களுக்கு முதன்மையான பங்குண்டு. எனவே இளைஞர்கள் அவர்களை ஈர்ந்து வருவதற்கான களமும் அதுவாகத்தான் அமைந்தது. காரணம், தமிழகத்தை பொறுத்த மட்டில் எல்லா தமிழர்கள் மத்தியிலுமே ஒரு புழுக்கம் என்று கூட சொல்லலாம். எல்லோருடைய மனதிலும் ஒரு புழுக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் சார்ந்த விடயங்களை எவனாவது ஒருவன் பேசிவிட்டால் அவனை பைத்தியக்காரனாக பார்க்கக்கூடிய ஒரு மரபு தான் இருந்து கொண்டிருந்தது. தமிழை குறித்து பேசுவதும் தமிழை குறித்து ஆளுமையாக பேசுவதற்கும் ஒருவன் கிடைக்க மாட்டாரா என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற பொழுதுதான் சீமான் அவர்கள் வந்து பேசுகின்ற ஒரு களம் அமைந்தது. அதுபோல ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை என்பது தமிழ் இனம் இருக்கக்கூடிய வரையில் அதனுடைய மனதிலே வடுவாக பதிந்துவிட்ட ஒரு செயல்பாடு. நீங்கள் அதனால் இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கியது. ஆனால் கட்டமைப்பு ரீதியாக நாம் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் இயக்கம் கிராமங்கள் வரை கட்டமைப்பு சரியாக கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி. வலையொலிகளிலும் ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் முதன்மைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் இயக்க தோழர்கள் பயணிக்கிறார்களை தவிர கிராமங்கள் தோறும் தங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. அதுபோல மேடைகளில் பேசுகின்ற அந்த துணியில் கூட சில முரண்பட்ட கருத்துகள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இன்னொரு அரசியல் களத்தை நோக்கி விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். விஜயை பொறுத்த மட்டில் இளைஞர்கள் மத்தியில் இன்று நீங்கள் பரவலாக ஒரு குக்கிராமத்தில் சென்றால் கூட விஜய்க்கென்று ஒரு தனி ஒரு களம் இருக்கிறது. இன்னொன்று, விஜயை பொறுத்த மட்டில் அந்த சேட்டலைட் போராட்டம் நடந்த காலகட்டத்தில் அவர் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவோடு இரவாக சென்று அந்த மாவட்ட மக்களோடு அவர் பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்தித்த விடயங்கள் ஒரு பரபரப்பாக அப்பொழுதே பேசப்பட்டது. அதை அவர் ஒரு விளம்பரமாக செய்யாமல் அவர் செய்த விடயங்கள் அப்பொழுதே எதிர்பார்க்கப்பட்டது. இன்னொன்று, ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் விஜய்க்கு கொடுத்த சில நெருக்கடிகள் இருந்து கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது கல்வி விடயங்களில் விஜய் காட்டிய அந்த நகர்வுகள் மாணவர்கள் மத்தியில் இதெல்லாம் அவருக்கு சாதகமா அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? சாதகமா அமையும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. காரணம், அவர்களும் நாம் தமிழர் இயக்கத்தை போல கிராமங்கள் தோறும் அவர்களும் கட்டமைக்காத பட்சத்தில் அவர்களும் தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அரசியல் என்கின்ற பொழுது திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் அவர்கள் களம் அமைக்க வேண்டும். திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டில் குக்கிராமம் வரை அவர்கள் வேரூன்றி விட்டார்கள். இப்பொழுது தேசிய கட்சியை பொறுத்த நீங்கள் குறிப்பிட்ட அண்ணாமலை, தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் ஒரு காலகட்டத்தில் மதவாத கட்சிகள் தமிழகத்தில் வராது, இது பெரியாருடைய மண் என்கின்ற மார்பு தட்டல் எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தேர்தலில் அதாவது மத சார்புடைய கட்சி
ஒரு பெருவாரியான வாக்குகளை பெறும் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. அண்ணாமலை அவர்கள் வளர்ந்திருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை விட மத உணர்வு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. நீங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னா 2 மதங்கள், ஒன்று கிறிஸ்தவ மதத்தை குறித்து பேசுவார்கள், இந்து. இந்த 2 மதங்களுமே அங்கு தேர்ந்தெடுக்கிறது அந்த மதங்களை சார்ந்த வேட்பாளர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இன்று தமிழகம் முழுவதுமே இந்த மதம் சார்ந்த உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், தமிழகத்துல பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியா உள்ள வர முடியாது. இன்னொரு காரணம் அரசியலையும் மதத்தையும் மக்கள் வேறு வேற தானே பார்ப்பாங்க. அப்படி நீங்க சொல்ல முடியாது. எப்படி பாத்தீங்கன்னா பெரியார் மண் இது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. ஆனால் இப்பொழுது கடுமையாக பெரியார் விமர்சனங்களை எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. பெரியார் விமர்சனங்கள் சொல்லிடுறேன், பெரியார் விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. மதவாத கட்சிகளான இருக்கக்கூடிய மதம், அது தேசிய கட்சி என்று கூட நாம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த கட்சியை எடுத்துக்கொண்டால் ராஜா போன்றவர்கள் எல்லாம் பெரியாரை மிக குறைவாகவே மதிப்பிட்டவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பெரியாரையோ அண்ணாவையோ குறைவாக மதிப்பிட்டு விட்டு தமிழகத்தில் நடந்து செல்ல முடியாது. அது களம் அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள களம் அப்படி அல்ல. பொது அறிவு என்கின்றதை விட ஊடகங்களுடைய வளர்ச்சி பல செய்திகளை உடனடியாகவே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இந்த நேரத்தில் இது பெரியாருடைய மண், இல்ல திராவிட சித்தாந்தம் சொல்லக்கூடிய மண் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டால் கூட ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு இது மதவாத கட்சி என்கின்ற அடிப்படை தெரியாமல் இல்லை. தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிலைநிறுத்துவதற்கு எதோடு நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படை ஒரே சித்தாந்தம் வாக்கு வங்கி தான் இங்கு சித்தாந்தம். அந்த சூழல் தான் நடந்து கொண்டு இது மக்களுக்கும் தெரியும். தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது 2 கூட்டணிகள் தான், அதாவது பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி பிரதானமாக பேசப்படுகிறது 2 கூட்டணி. ஒன்று இந்தியா கூட்டணி, இன்னொன்று இவங்கள் மோடி அவர்களுடைய தலைமையில் உள்ள கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் இந்த கூட்டணியில் கருத்து கணிப்புகள், இப்போ இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா 304 தொகுதிகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் இப்பொழுது விவசாயிகள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அந்த களத்தை மாற்றுவதற்கான ஒரு சூழலை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை மாற்றுவதற்காக தான் அந்த விவசாயிகள் போராடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல சார்? இருக்கலாம். அரசியலை பொறுத்த மட்டில் நாம் பல காலங்களில் இது நடந்திருக்கிறது. மிகப்பெரிய நெருக்கடிகள் வருகின்ற பொழுது வேறொரு பக்கத்தில் திசை திருப்பி விட்டு விடுவார்கள். ஒரு இடத்தில் தீப்பிடித்து எரிகிறது, அந்த இடத்தில் இருக்க குடிசைகள் தீப்பிடித்து எரிக்கப்பட்டு விடுகிறது என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அரசியல் ரீதியாக அந்த கட்சி வேற எங்கேயோ ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கும். அப்பொழுது எங்கோ ஒரு இடத்தில் தீப்பிடித்து எரியக்கூடிய களங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. செவிவழி செய்தியாக நாம் பல செய்திகளில் அறிய முடிகின்றது. அதுபோலத்தான் இப்பொழுது மணிப்பூரில் நடந்த கலவரங்கள் ஒரு பக்கம் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் இந்த கருத்து கணிப்புகள் வருகின்ற பொழுது இப்பொழுது விவசாயிகளுடைய போராட்டம், அதுவும் 16ஆம் தேதி அந்த போராட்டம் இன்னும் வீரியம் அடையும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தென்னிந்தியாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை போய் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே தென்னிந்தியாவிற்குள் தங்களை எப்படி வளர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் அவர்கள் கண்டிப்பாக பயணித்துதான் தீர வேண்டும். அதற்கான நகர்வுகள் வருகின்ற பட்சத்தில் இப்பொழுது அண்ணாமலையோட பிரச்சாரம் மாற்றி இருக்கிறதா என்பது என்னுடைய கருத்தல்ல. அண்ணாமலையை மையப்படுத்திய பிரச்சாரம் என்பதை விட அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற மதம் சார்ந்த ராமர் கோயில் அது பலரிடம் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. மறுப்பதற்கு இல்லாத செய்ய நாம் களத்தில் நின்று பல நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது அந்த ராமர் கோயில் விடயம் முஸ்லீம் அதாவது தோழர்களுக்கு அது வலியாக இருக்கலாம், ஆனா மற்றவர்கள் அதை ரசிக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடிய வடமாநிலம் சொல்றீங்களா தென் தமிழகத்திலே இருக்கு. எத்தனையோ நீங்க ஒண்ணு இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு இது இருக்கு. அதுல அந்த ஸ்டேட்டஸை நீங்க பார்த்தாலே நிறைய பேர் ராமர் கோயிலுக்காக அவர்கள் வைத்த ஸ்டேட்டஸ்கள் பல விடயங்களை அதில் பறைசாற்றுவதை நம்மால் புரிய முடிகிறது. எனவே நினைக்கின்ற சூழலில் இந்த அதாவது தேசிய கட்சி இங்கு வளர்ந்து விடாது என்கின்ற கணக்கீடுகள் இங்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நாம் புரிய வேண்டிய காரணம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு காலகட்டத்தில் தேசிய கட்சிகள் ஆண்ட இடங்கள் தான். அது காலச்சூழலில் அது மாறுகின்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னும் பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது மாறுகின்றது. தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டில் பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் திமுக மீது இல்லை. அவர்கள் ஒரு எதிர்ப்பலைகளை அவர்கள் கையில் திமுகவுக்கு எதிராக ஒரு அலை இல்லை. சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் தேசிய சித்தாந்தம் இப்பொழுது சில இடங்களில் அதை சறுக்கவும் தொடங்கி இருக்கிறது. காரணம்
அவர்களுடைய குடும்பத்திலே தெலுங்கு பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனங்கள் எல்லாம் ஒரு புறம் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு புறம் திராவிட மாடல் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தேசியத்தை மையப்படுத்தி மதவாத கட்சிகள் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் குறிப்பிடுகின்ற மதவாத கட்சிகள் என்ற அடிப்படையில் தேசிய கட்சிகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது பல கணிப்புகளை மாற்றக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் இந்த முறை அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதுபோல தேசிய கட்சிக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான இடங்களை பிடிக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதில் மாற்றம் ஏற்படாது என்றுதான் என்னால் கணிக்க முடியும். ஓகே சார், அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திராவிடத்தை தாண்டி ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுல இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்தால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பாக ரெண்டு பேரும் இணைந்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு பேருமே இளைஞர் பட்டாளத்தை கையில் வைத்திருக்கிறார். குறுகிய காலத்தில் ஒரு கட்சி வந்து அதிதீவிரமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் இயக்கம். விஜய் அவர்கள் இனிதான் களத்தில் வந்து அவர் தன்னுடைய களத்தை நிரூபிக்க வேண்டும். காரணம், அரசியல் களத்தில் கூட்டத்தை வைத்து நாம் தீர்மானங்கள் எழுத முடியாது. பழைய காலத்தில் நிறைய பாடங்கள் படிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. விஜயும் சீமான் அவர்களும் இணைவார்களா என்பது கேள்விக்குறிதான். அதற்கான களங்கள் இல்லை. காரணம் ஏனென்றால் விஜயை பொறுத்த மட்டில் அவர் முதல்வர் வேட்பாளர் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் களத்திற்குள் இறங்குகிறார். சீமான் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னை அதிபராகவே அவர் பறைசாற்றி விட்டார். எனவே இந்த களம் எனக்கு வேண்டும், நான் முதல்வராக வேண்டும் என்கின்ற நோக்கு அவர்களிடம் இருக்கிறது. நாம் தமிழர் தம்பிமார்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அண்ணன் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்கின்ற கணக்கீடு தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த முதல்வர் யார் என்கின்ற கேள்வி வரும்பொழுதே இவர்கள் இணைவார்கள் என்பதில் கேள்விக்குறி எழும்பி விடுகிறது. எனவே இவர்கள் இணைவதற்கான வாய்ப்பை அடுத்த அரசியல் சூழல் உருவாக்குமா என்றால் என்னை பொறுத்த மட்டில் 100% அமைவதற்கான வாய்ப்பில்லை. காரணம், விஜய் அவர்களை மையப்படுத்தி வேறொரு அரசியல் களம் உருவாகலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. வேறொரு அரசியல் களம்னா விஜய்க்கு பின்னால் இப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பொழுது எல்லோருக்கும் தெரியும், எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், அரசியல் கட்சி தொடங்கினார் என்கின்ற செய்திகள் தான் பரவலாக எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் உண்மையான செய்தி டெல்லியில் இருந்து இயக்கப்பட்டார். அப்பொழுது இருந்து இயக்குவது யாருன்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது, அது யாருங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. இல்ல, இயக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு கட்சி உருவாக்கம் காண்கிறது என்றால் எங்கிருந்தோ ஒரு இயக்கம், அது மக்கள் மீது பற்று கொண்டு ஒரு கட்சி உருவாகிறது என்பதெல்லாம் அது ஒரு சும்மா ஒரு நாம் செவிவழி செய்தியாக கேட்டு ரசித்துக் கொள்ளலாமே தவிர அப்படி அல்ல. எல்லோருமே ஒரு சுயநலம் இருக்கிறது. தன்னை சார்ந்து ஒரு களம் அமைக்க வேண்டும். அதற்கு எங்கெங்கு நாம் சென்றால் எப்படி நம்மை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு இது இருக்கின்ற, அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கட்சிகளும் உருவாக்கம் கண்டு கொண்டு இருக்கின்றன. ஈழத்தமிழர் விடயத்தை குறித்து பேசி கட்சிகள் உருவான. ஆனால் 2009 2024 இதுவரை ஆயிற்று. இன்று வரை ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த சொந்தங்கள் இதுவரை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈழத்தை மையப்படுத்தி நாங்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அவர்களுக்கு எந்த விடியலை எழுதியிருக்கிறார்கள் என்றால் இதுவரை எந்த விடியலும் எழுதப்படவில்லை. அது எழுதப்படவும் முடியாது என்றால் நாம் இன்னொரு நாட்டில் இருக்கிறோம், இங்கிருந்து பேசதான் முடியும். அது நம்மால் முடியாது. 2009 அந்த அவ்வளவு இனப்படுகொலை நடந்து நம் கண் முன்னாலே 1.5 லட்சம் தமிழர்கள் இறக்கின்ற பொழுது நம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருந்தார்கள். இதே கேரளாவை சார்ந்த ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கும் என்றால் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்திருந்திருப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள ஒரு துரதிர்ஷ்டம், அன்று யாருமே ஒருங்கிணையவில்லை. போராடினோம், போராட்டம் நடத்தினார்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியாக நடத்தினார்கள். ஆனால் இழந்த உயிர்கள் இழந்ததுதான். அதை நம்மால் திரும்ப பெற முடியாது. எனவே அவரவர்கள் தங்களுடைய கட்சி என்கின்ற கோட்பாட்டுக்குள் வருகின்ற போது ஒரு சுயநலத்தை மையப்படுத்தி எங்கள் மக்கள் பொதுநலம் என்கின்ற விடயம் இல்லாமல்லை. அப்படி மக்கள் பொதுநலத்தை மையப்படுத்தி தான் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. இதுவரை மக்களுக்கான பெரிய மாற்றங்கள் என்ன இருக்கிறது? இன்றும் ரேஷன் கடையில் நாம் காவல் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றும் பேருந்துகளில் செல்வதற்கு நாம் காவல் தான் இருக்கிறோம். தற்சமே ஒரு கொடுமையான விடயம், பேருந்து நிலையத்திற்கான ஒரு
அந்த பேருந்து நிறுத்தமே இல்லை. மக்கள் வெயிலிலும் மழையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் மாடுகளாகத்தானே மதிக்கப்பட்டு கொண்டு, அப்போ மக்களுக்காக ஆட்சி என்கின்றது வந்து ஒரு கேலிக்குறியான பேச்சு தான். இப்போ மக்களுக்கான ஆட்சி எந்த கட்சியால சரியா கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்த மட்டில் மக்களுக்கான ஆட்சி கொடுக்க முடியுமா என்பதை பெரும் கேள்விக்குறிதான். ஆனால் பிற மாநிலங்களை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சற்று போற்றுதலுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தல்ல. பல மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள் பெரும் விமர்சனத்தை கொண்டு செல்கின்றன. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் மனிதநேயத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் போற்றுதலுக்குரியவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் மக்களுக்கான விடியலை எழுப்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது இளைஞர்கள் பெருவாரியாக நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிறார்கள். விஜய் அவர்களுடைய இயக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இந்த இளைஞர்கள் தங்களுடைய தலைவர்களால் ஒரு மாற்றமான தமிழகத்தை உருவாக்க முடியும் என்று நினைத்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதற்கான உத்தரவாதத்தை அந்த தலைவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த கோட்பாட்டில் தான் நம்ம பயணிக்க வேண்டும், இப்படித்தான் நாம் வெற்றி இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படி இல்லை. இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகளிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். என்ன காரணம் என்றே அந்த தொண்டனுக்கு தெரியாது. அவன் காலையிலிருந்து போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி எல்லாமே செஞ்சிருப்பான். அவன் எதற்கு நீங்க ஒரு கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லாத பொழுது மக்களின் ஜனநாயகத்திற்காக நாங்கள் பேசுகிறோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் கேலிக்குறிகளாகத்தான் இருக்கின்றது. காலகாலமாக நாம் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இவர் வந்தால் நன்றாக இருக்குமா, அவர் வந்தால் நன்றாக இருக்குமா என்கின்றது தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் முடிவு எப்படி என்பதை வரலாறு தான் தீர்வு, அதை எழுதப்பட வேண்டும் என்பதுதான் முடிவு. ஓகே, இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. 400 சீட்டுகள் நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படின்ட்டு. எந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவர் இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக சொல்ல வைக்கிறது சார்? ஒன்று வந்து அவங்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மத உணர்வு, அது தெளிவாகவே அவர்களுக்கு தெரியும். மதம் சார்ந்து ஒரு பிரதமர் போய் ஒரு மதம் சார்ந்த நிகழ்வுகளில் பகிரங்கமாக கலந்து கொள்ள முடியும் என்றால் அது மோடி அவர்களால் தான் முடியும். நேரு இருந்த காலத்தில் நான் மத இடங்களுக்கு வரமாட்டேன் என்று அறிவித்த களங்கள் எல்லாம் உண்டு. மோடி அவர்களால் முடியும் என்றால் மதம் சார்ந்த இடத்திற்கு அவர்கள் முதன்மை கொடுத்து விட்டார்கள். இரண்டாவது, வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் அது இந்தியர்கள் மத்தியில் மோடி என்கின்ற பிம்பத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க ஈழ விடயத்தை எடுத்துக்கொண்டால் கூட இதுவரை இலங்கையை மையப்படுத்தி அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் தான் இலங்கையை மையப்படுத்தி சில கருத்துக்கள் பதிவானது. அதாவது ஈழத்தமிழர்களுக்கான விடிவுக்காக ஆயுத பயிற்சி கொடுத்தது, தனி ஈழம் அமைப்பதற்கான முயற்சிகளை அம்மையார் இந்திரா காந்தி எடுத்தார்கள் என்கின்ற பரபரப்பான பேச்செல்லாம் உண்டு. அதன் பின்பு ராஜீவ்காந்தி அவர்கள் அவரை சுற்றி இருந்தவர்கள் மையப்படுத்திய ஒரு வெளி விவகாரத்துறையை கதைத்தான் அவர் எடுத்தார். ஆனால் மோடி அவர்களுடைய காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஐநா மன்றத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும், இது தமிழர்களுடைய பூமி, இதை ஈழத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பதை ஐநா மன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். அதுபோன்று ராமேஸ்வரத்தில் நடந்த கூட்டத்தில் இது இனப்படுகொலை தான் என்று அந்த கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிடக்கூடிய களங்களில் இது வந்து வெளி விவகாரத்துறை விடயங்களில் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை, பாகிஸ்தானாக இருக்கட்டும், சைனா போன்றவை ஏற்படுத்திய பாதிப்புகள், இவைகள் எல்லாத்திலுமே அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு களத்தை கையாண்டார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய. இன்னொன்று, அவர்களை பொறுத்த மட்டும் நாம் இந்தியாவை உயர்வாக கொண்டு சென்று விட்டோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் பல விமர்சனங்கள் வைக்கிறது. அதற்கான உண்மையை விளக்க வேண்டியவர்கள் அவர்கள், அதற்கு எதிர்வினைகளை ஆற்ற வேண்டியவர்கள். இது போன்ற நம்பிக்கைகள் மத்தியில் தான் அவர்கள் கண்டிப்பாக நாம் வென்று விடுவோம் என்கின்ற ஒரு களம் இருக்கிறது. அந்த கள சூழலை பார்த்தீர்கள் என்றால் மோடிக்கு எதிரான ஒரு தெளிவான தலைவர் எதிர்கட்சியில் இல்லை. இது வந்து ஒரு வருத்தமான பதிவு. ராகுல் காந்தி அவர்கள் இன்று பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கூட்டணியில் முட்டல் மோதல் நடந்து அவர் பிரச்சாரத்திற்கு அதாவது நடைபயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு கட்டமைப்போடு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமை எதிர்கட்சியிடம் இல்லை. அது மோடி அவர்களுக்கு மிக மிக பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே சார், இப்போ நம்ம பொதுவாகவே நம்ம தமிழகத்தில் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத உணர்வுகளால் வந்து மோடி அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் தங்களுக்கு வந்து வளர்ச்சி எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி அவங்க வளர்ச்சி கொடுத்துருந்தாலும் சார் ஓட்டே போடுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, வளர்ச்சியை மையப்படுத்தி எங்குமே வாக்கு இப்போ பதிவாகலை.
பல இடங்களில் வந்து வாக்கு விலை பேசப்பட்டு விட்டது. இது எல்லா ஊடகங்களுமே வருத்தத்தோடு பதிவு பண்ணக்கூடிய செய்திகள் தான். பல இடங்களில் வாக்கு விலை பேசப்பட்டு விட்டது. பல இடங்களில் ஜாதி மதம் இவைகளால் அந்த வாக்குகள் அடிமையாக்கப்பட்டு விட்டது. தற்பொழுது உள்ள சூழலில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர்கள் RSS இயக்கத்தின் சார்பால் இயக்கப்படுகிற ஒரு கட்சி என்கின்ற விமர்சனம் அவர்கள் மீது உண்டு. அப்படி என்றால் அது ஒரு மதவாத கட்சி என்றுதான். நீங்கள் காங்கிரஸ் கட்சி எடுத்தால் கூட அதே ஒரு மதவாத கட்சி தான். சுதந்திர காலகட்டத்தில் காங்கிரஸ் மீது விமர்சனம் வைக்கப்பட்ட இதே காங்கிரஸ் கட்சி ஒரு மதவாத கட்சி தான். நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் இன்று எப்படி பிஜேபி மதவாதத்தை மையப்படுத்தி பயணிக்கிறதோ அதே மதவாதத்தை மையப்படுத்தி தான் காங்கிரஸ் பயணித்தது. அதற்கு பிறகு காலச்சூழலில் வேறு வேறு களங்கள் மாறின, அதன் பின்னர் அவைகள் மாற்றம் கண்டன. அதுபோல இப்பொழுது பிஜேபியை பொறுத்த மட்டில் அவர்கள் மதவாத கட்சி என்கின்ற அடையாளத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தமிழகத்தில் அவர்களால் வேரூன்ற முடியாததற்கு காரணம் அந்த கிழவன் பெரியார் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம். அந்த தாக்கத்தை மீறி அவர்களால் உள்ளே நுழைவதற்கு முயற்சித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மதத்தை வலுவாக பிடித்து விட்டார்கள். அதை மையப்படுத்திய மாற்றங்கள் தான் அவர்களுக்கான வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்து நிறுத்தும். மற்றபடி நீங்கள் கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆந்திராவை எடுத்துக்கொண்டாலும் மற்ற கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தமிழகத்தை பொறுத்த போன்றுதான் அவர்கள் போராட வேண்டியிருக்கும். ஆனால் கர்நாடகத்தில் மிக இலகுவாக அவர்களால் வர முடியும். அங்கு மதம் உணர்வு ரொம்ப வளர்க்கப்பட்டு விட்டது. கேரளாவில் அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். அதே போல் நம்மளுடைய இதில் இந்த இரண்டு மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் மதம் சார்ந்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விடயம் அவர்களுக்கு ஒரு 40% வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் என்றால் அவர்கள் ஆற்றிய பணிகள் ஒரு 10% வாக்குகளை பெற்றுக் கொடுக்கலாம். மற்றபடி எதிர்க்கட்சிகள் சரியான தலைமை இல்லை, இந்த தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்று நடுநிலையோடு பார்க்கக்கூடிய மக்கள் போடக்கூடிய வாக்குகள் ஒரு 10-15%. இதுதான் அவர்களுடைய வெற்றி இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய களமாக இருக்கும். பிரதான களம் மதம் தான். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.